வெற்றி சத்தி சீரியலில் இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் நான் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் மட்டும் பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்து தாங்க. நம்ம வெற்றி வந்து பஞ்சாயத்து வந்து கூட்டியிருக்காங்க. அவங்களுக்கு சாதகமாக தான் தீர்ப்பு வந்து சொல்லியிருக்காங்க போல இருக்கு அந்த இடத்துல. அதனால அது மாதிரியே சொல்லிட்டாங்க. சக்தி வீட்டில் 2 மாதம் வேலைக்காரனா வேலை பார்க்கணும். எப்படி இருந்தாலும் இந்த 2 மாதத்துக்குள்ள மனசை கலைச்சிருவேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப வேக வேகமாக வீட்டுக்கு வந்து எல்லா பொருளையும் வந்து அடித்து உடைக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சக்தி. எப்போதும் நீ நிதானமாக இருக்கிற நீயே எப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு யமுனா வந்து கேட்குறாங்க. துர்கா இது மாதிரி கோவப்பட்டா கூட நீ இது மாதிரி பண்ணுறது தப்புன்னு சொல்லுவேன். வேறு என்ன செய்யறதுன்னு சொல்லுங்க. அவன் திருப்பி என் வீட்டுக்குள்ளே வரான். என் வீட்டே இல்லாமல் ஆக்கிட்டு என் மெஸ்ஸை அடித்து உடச்சி விட்டுட்டு இப்போ என் வீட்டுக்குள்ளே வந்து வேலைக்காரனா வந்து நல்லவன் மாதிரி வேஷம் போடுறானா. இது எல்லாத்துக்கும் காரணம் யார் அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம சக்தி வந்து பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இருந்தாலும் நீ பண்ணுறதெல்லாம் ரொம்பவே தப்பு, அவ்வளோதான் சொல்ல முடியும்னு மீனாட்சி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. எதுவாக இருந்தாலும் அமைதியாக நிதானமாக யோசிச்சனா எல்லாத்துக்கும் வந்து தீர்வு வந்து கிடைக்கும். அதை விட்டுட்டு கோவப்படுறதில்ல 10 பைசா கூட பிரச்சனை இல்லைன்னு மீனாட்சி அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வெற்றி வந்து அதிரடியாக வந்து வந்துகிட்டு இருக்காங்க. எல்லா ஜாமானையும் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க போல இருக்கு அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து நம்ம சக்தி சொல்கிறாங்க, இன்னைக்கு வெற்றி வரட்டும், துண்டை காணும் துணியை காணும் ஓட விட்றேன், அவனுக்கு கொடுக்குற வேலையில் அவன் என்ன கதிக்கு ஆளாகிறான்னு மட்டும் பொறுத்து வந்து பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம சக்தி. ஒரு பக்கம் எல்லா ஜாமானையும் எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்குள்ளே வைக்கிறாங்க. ட்ரெஸ்ஸு மட்டும் 3-4 ட்ராலி பேக் வந்து எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வெயிட் லிஃப்ட்டு, எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கான எக்யூப்மெண்ட்டு, அதுக்கப்புறமேட்டுக்கு ஏகப்பட்ட விளையாட்டு ஜாமானும் கொண்டு வந்திருக்காங்க. ஹாக்கி ஸ்டிக்கு, கிரிக்கெட் பேட்டு, அது மாதிரி ஒரு விளையாட்டு பொருள்லாம் கொண்டு வந்துட்டுருக்காங்க அந்த இடத்துல. இது எல்லாத்தையும் வந்து கிரியும் திரியனையும் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. உடனே கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல நம்ம சக்தி. பெட்டி எல்லாத்தையும் ஒவ்வொரு பெட்டியாக தூக்கி தூக்கி வெளியில் போடுறாங்க. அப்புறம் எக்ஸசைஸ் செய்கிற எக்யூப்மெண்ட்டையும் வெளியே போடுறாங்க. கிரிக்கெட் பேட்டு, ஹாக்கி இது எல்லாத்தையும் தூக்கி வெளியில் வந்து போடுறாங்க அந்த இடத்துல நம்ம சக்தி. திணியனும் கிரியும் காலரை பிடிச்சி அப்படியே வந்து ரோட்டில் வந்து தள்ளி விடுறாங்க. வெற்றியும் இழுத்துட்டு வராங்க. டேய், நீ என் வீட்டில் வந்து அதிகாரியாக வந்து வரல, நீ என் வீட்டில் சாதாரண ஒரு வேலைக்காரனாக வர. வேலைக்காரனுக்கு என்னடா வந்து கெட்டப்பில் இருக்கணும், ஜீன்ஸு பேண்ட்டு, டிஷர்ட்டு, பிரேஸ்லெட்டுன்னு இருப்பியா? மரியாதையாக சொல்கிறேன், இந்த பொருள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வெளியே ஓடி போயிடு. இதான் அவனோட எக்யூப்மெண்ட்டுன்னு பழைய பனியனு கையிலேயே ஒரு துண்டுன்னு கொடுக்குறாங்க. இந்த காஸ்டியூமில் தான் இருக்கணும். ஆனால் ரொம்ப பழசாக இருக்கும் போல இருக்கேனே, எப்படின்னே இதெல்லாம் சமாளிப்பேன் அப்படின்னு சொல்லும்போது, அதான் சக்தி சொல்லிட்டா இல்லடா, இது எல்லாம் இங்கே இருக்கவே கூடாது. ஆனால் நீ இது இல்லாமல் இருக்கவே மாட்டேனே, ஏசியாவது வச்சுக்கிறியா? நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாதுன்னு சக்தி வந்து சொன்னனால அப்படியே வந்து எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு வந்து போகிறாங்க. திணியனும் கிரியும் ஒரு பக்கம் மீனாட்சி வந்து அப்படியே வந்து கூப்பிட்றாங்க அவங்க பொண்ணுங்களை. 3 பொண்ணுங்களும் வந்து பின்னாடியே போகிறாங்க. பின்னாடியே வந்து நம்ம வெற்றியும் வராங்க. நீ எங்கே வந்துக்கிட்டு இருக்க? நீ என்ன இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையாக வந்திருக்கியா? இல்லை வேலைக்காரனாக தானே வந்திருக்க. வேலைக்காரனுக்கு எதிரா அழகு, திண்ணையில் வந்து உட்கார்றா, தேவையில்லாம வீட்டுக்குள்ளே வர வேண்டிய வேலையை வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கேன், அப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு திண்ணையிலேயே உட்காந்துட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நம்ம வெற்றி வந்து யோசிக்கிற மாதிரி தெரியுதா அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணுமே, இவனை என்ன பண்ணி குடைச்சல் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. பூஜா ஒரு வாட்டி வீட்டில் வந்து காட்டுறாங்க. ஏய், வெற்றி எங்கே இருக்கான், அவனை பார்த்தே ரொம்ப நேரம் ஆச்சேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து வெற்றி எங்கே இருக்கான்னு கேட்கும்போது தான் பூஜா வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லான்னு இருக்காங்க. அதுக்குள்ளே வந்து சரளாமா வந்து சக்தி வீட்டில் வந்து வேலைக்காரனா ஆகிட்டான் 2 மாதத்துக்கு, என்ன சொல்கிற, அப்படியெல்லாம் இருக்கலாம் வாய்ப்பே இல்லை. எங்கள் அம்மா அறகுறையாக தான் சொல்லியிருக்காங்க, நான் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து சொல்கிறேன், வாழ்ந்தா சக்தியோடு தான் வாழ்வேன்னு. உங்கள் பையன் வெற்றி வந்து பஞ்சாயத்து வந்து கூட்டியிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு மெஸ்ஸி இல்லாமல் ஆனது, அதுக்கப்புறம் அவங்களுக்கு இது மாதிரி பண்ணது எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. உடனே வந்து இதுக்கு செஞ்ச பாவத்துக்கு 2 மாதம் அவங்க வீட்டில் வேலைக்காரனாக இருந்து தீர்க்கணும்னு தீர்ப்பு வந்து சொல்லிட்டாங்க. இதை மாற்ற முடியுமா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல. ஓகே ஓகே, இப்போ என்ன பண்ணுறது, என் பையனை எப்படி மீட்டு கொண்டு வரணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம ரங்கநாயம்மாவும் செல்வன் முருகனும், பூஜா வா போகலாம் நம்ம பார்த்துக்கலாம். ரங்கநாயம்மாவும் பூஜாவும் கார் எடுத்துகிட்டு வேகமாக வராங்க. சக்தி வந்து ஏகப்பட்ட துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த இடத்துல. துர்கா கிட்ட வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல, இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு தெரியலையே, எதுக்குக்கா இப்போ நீ இவ்வளோ துணி எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்க? துர்கா, உன் துணியெல்லாம் எங்க? நான் காலையிலே சீக்கிரம் ஏஞ்சி எல்லா துணியும் துவைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது யமுனா கிட்டேருந்து துணி வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு சரண்யா கிட்டேருந்து துணி வாங்கிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் நம்ம துவைக்கணுமா? எப்படி நீ துவைக்க போறியா சக்தி? அவங்கவுங்க துணி அவங்கவுங்க தானே துவைப்பாங்க, இது என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, கஷ்டப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம எதுக்கு துவைக்கணும், அதான் வீட்டில் ஒருத்தன் இருக்கானே வேலைக்காரன், அவன் தான் துவைக்க போகிறான்னு சொல்லும்போது சரண்யா மூஞ்சி மட்டும் சின்னதாகிடுச்சு அந்த இடத்துல. யமுனாவும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. திருப்பி வந்து எல்லா துணியும் வந்து அவங்க மூஞ்சிலே வந்து விட்டு எறிகிறாங்க. டே வேலைக்காரன், இன்னும் 1 மணி நேரத்தில் எல்லா துணியும் துவைச்சிருக்கணும், அவ்வளோதானே. வாஷிங் மிஷின் இருக்கா, போட்டால் சுவிட்சை போட்டால் அது மட்டும் துவைக்க போகுது, இது ஒரு பெரிய கஷ்டமா அப்படின்னு சொல்லும்போது, நீ என்ன இந்த வீட்டுக்கு என்ன வாஷிங் மிஷின் இதெல்லாம் வாங்கி போட்ட மாதிரியே பேசிகிட்டு இருக்க, ஒழுங்காக கிணத்துல வந்து தண்ணி இறைச்சி
இது மாதிரி பண்ணுறா துணி துவைடா அப்படின்னு சொல்லும்போது பக்கெட்டில் வந்து கிணத்துல வந்து தண்ணி எடுத்து அப்படியே வந்து சோப்பு தூள்லாம் போட்டுட்டு துணி எல்லாத்தையும் முக்குன்னு முக்கி துவைக்கிறாங்க. இது எல்லாத்தையும் சரண்யா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நீ செய்கிறதெல்லாம் எதுவும் சரியில்லைன்னு யமுனா வந்து கேட்குறாங்க. அவங்க தங்கச்சிக்கிட்ட சக்தி கிட்ட சும்மானு இருக்கா, இவனை இது மாதிரி பண்ணாதான் இவன் இன்னும் 2 நாளில் இந்த வீட்டை விட்டு ஓடுவான், இவனுக்கு அடுத்தடுத்தது வேலை மேலே வேலை வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தில் இருக்காங்க. நம்ம சக்தியை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பூஜாவும் ரங்கநாயகமும் கார்லேருந்து இறங்கும்போது பார்த்தீங்களா அத்தை அவங்க என்ன மாதிரி பண்ணுறாங்கன்னு. டேய் வெற்றி, என்னடா இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்க, இந்த வேலையெல்லாம் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வர வேண்டியதானே, வாடா நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். அம்மா பஞ்சாயத்தை நான் தான் கூட்டியிருக்கேன், அவங்க இது மாதிரி சொல்லியிருக்காங்க, அதை நம்ம மதிக்கணுமா இல்லையா, இப்போ நான் வந்துட்டா உன் பேர் தாம்மா கெட்டு போகும், என்னால் வர முடியாதுன்னு அப்படின்னு சொல்லும்போது சக்தி வராங்க. ரங்கநாயகம்மா கூட பேசுகிறது வந்து தெரிஞ்சோறேன். டே வேலைக்காரா, என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க, வெட்டி பசங்கள்கிட்ட என்னடா வேலை, நீ வேலை பார்த்து 3 வேலை திங்கணுன்னா கண்டிப்பாக உழைச்சாதான் உண்டு, இவங்கள்ட்டலாம் பேசிகிட்டு இருக்கேன்னு அந்த இடத்துல வந்து ரங்கநாயகம்மாவை அசிங்கப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்க. அந்த இடத்துல நம்ம சக்தி ஒன்று ரங்கநாயகம்மாவுக்கு வந்துச்சு பாருங்க கோவம், கண்ணத்திலே பிடிச்சி நடிக்கலான்னு இருக்கிறப்ப கையை பிடிச்சிடுறாங்க. எல்லாருக்கும் ஒவ்வொரு க்ளோஸ்அப் வந்து வைக்கிறாங்க அந்த இடத்துல. அப்போன்னு பார்த்து என்னடி கோவம் அதிகமாக வருது, ஏன் கையை பிடிக்கிற, நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அதே மாதிரி தான் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களும் நடந்துப்பாங்க. நீங்கள் அடிச்சிங்கன்னா அடி வாங்குறதுக்கு நான் என்ன உங்கள் வீட்டு மருமகன் நினச்சிங்களா, இப்போ உங்களுக்கு எனக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை, நீ தான் விவாகரத்து கேட்டல்ல, நான் வந்து விவாகரத்து கொடுத்துட்றேன் என் பையன்கிட்டேருந்து, நீ போடி தேவையில்லாம் பிரச்சனை பண்ணாதன்னு சொல்லி அந்த இடத்துல ரங்கநாயகம்மா வந்து கண்ணா அப்படின்னு திட்டுறாங்க. இது எல்லாம் உருட்டல் மிரட்டல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கோங்க காம்பவுண்டுக்கு வெளியே, இது என் இடம், என் ஏரியா, இங்கே நான் தான் மகாராணி சரிங்களா, தேவையில்லாமல் சவுண்டு கொடுக்குற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க, உங்கள் பையனை கூட்டிகிட்டு போகணுன்னா தாராளமாக கூட்டிகிட்டு போங்க, எனக்கு கவலையே இல்லை, ஆனால் இதை வச்சு பிரச்சனை பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் அவ்வளோதாங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சக்தியும் நம்ம ரங்கநாயகமும் மல்லு கட்டுறாங்க. வெற்றியிலேருந்து ஒட்டுமொத்த குடும்பம் பார்த்துக்கிட்டு